வியூவர்ஸ், இது உங்க ஸ்டுடியோ 6 கூலா கொஞ்சம் சினிமா. ஸோ வாரம் வாரம் நம்ம செட்ல பாத்தீங்கன்னா நிறைய செலிபிரிட்டிஸ் வந்து அவங்களோட படங்களை பத்தி ரொம்ப ஜாலியா நிறைய விஷயங்களை நம்ம கூட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வகையில இப்ப சமீபத்துல ரிலீஸ் ஆன அமரா படத்துடைய டீம் தான் இன்னைக்கு நம்ம கூட இருக்காங்க. அமரா. ஹலோ சார். ஹலோ. ஹாய். உங்களோட பேரும் வந்து பாத்தீங்கன்னா அமரன் இல்லையா? சோ எதனால இந்த படத்துக்கு அமரான்ற பேர் வந்தது? உங்க பேர்னாலயா எப்படி? வேற டைட்டில் தான் வச்சிருந்தாங்க முதல்ல. பட் அப்பவே என் பேர் அமரன் மாத்திட்டாங்க. அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு நாள் சொன்னார் டைரக்டர், இந்த டைட்டில் விட அமரா எப்படி இருக்குன்னாரு. ஓகே. ரொம்ப நல்லா இருந்தது. சூப்பர். அதனால ஓகே. ரியல் லைஃப்ல இருக்கிற பேரே படத்துக்கும் டைட்டிலா வச்சாச்சு. ஸ்ருதி, நீங்க சொல்லுங்க. நீங்க வந்து நிறைய படங்கள் நிறைய லாங்குவேஜஸ்ல பண்ணிருக்கீங்க. பட் தமிழ்ல ஆண்மை தவறியலுக்கு அப்புறம் இது உங்களுடைய 2வது படம். சோ இதுல உங்க ரோல் எப்படின்னு எங்களுக்கு சொல்லுங்க. நான் வந்து பொலிட்டிஷியன் பொண்ணு. ஓகே. ஸோ ஒரு பொலிட்டிஷியன் பொண்ணு, ஒரு போல்டா, ஒரு இன்னொரு சாஃப்ட் அண்ட் ஹீரோ பார்த்த உடனே ஒரு கேரிங், ஸோ அண்ட் அஃபெக்ஷன், ஃப்ரெண்ட்லினஸ், அந்த மாதிரி ஒரு கியூட்டா கிண்டல் பண்ணிட்டு அந்த கஞ்சா கருப்பு சார் கிட்ட ஒரு ஒரு பாவமா மாதிரி இருந்து, ஸோ எல்லாமே மிக்சட் இருக்கு. ஒரு ஆக்ட் பண்றதுக்கு நல்ல சான்ஸ். அமரன், இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நிறைய சூப்பரான ஹிட் படங்கள் கொடுத்த சினிமாட்டோகிராஃபர் ஜீவன் சார் இப்ப இந்த படத்தை டைரக்டும் பண்ணியிருக்காரு. அண்ட் இந்த படத்துக்கு மியூசிக் இமான் சார் பண்ணியிருக்காரு. ஸோ ஒரு வெற்றி கூட்டணின்னு சொல்லலாம். இத்தனை ஒரு சூப்பரான ஃபேவரபிளான ஒரு டீம் அமைஞ்சிருக்கு. உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு ஃபர்ஸ்ட் படத்துல இவ்வளவு பேரும் அமைஞ்சதுக்கு? உண்மையாவே மிகப்பெரிய சந்தோஷம். அது வந்து ஒரு கிஃப்ட்னு சொல்லலாம். தேங்க்ஸ் டு மை டைரக்டர் அண்ட் மை ப்ரொடியூசர்ஸ் எல்லாருக்கும் முதல்ல தேங்க் பண்ணுறேன். அண்ட் மோர் ஆர்டிஸ்ட் வைஸ் எல்லாமே பெரிய பெரிய ஆளுங்க தான். ஆஷிஷ் வித்யார்த்தி சார், சம்பத், கஞ்சா கருப்பு சார் எல்லாமே பெரிய பெரிய டெக்னீஷியன் ஆர்டிஸ்ட் எல்லாமே பண்ணியிருக்காங்க. ஒன்று எடிட்டிங் வைஸ் ராஜா முகமது, ஆர்ட் டைரக்டர் வைரபாலன் எல்லாமே ஒரு பொசிஷனில் இருக்கிறவங்க. பட் நான் மட்டும் தான் நியூவாக என்ட்ரு ஆகும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்தது. ஸோ அந்த ஹாப்பினஸையும் தாண்டி ஃபர்ஸ்ட் படம் இவ்வளோ கோஸ்டார்ஸ் இவ்வளோ பெரிய பெரிய ஆர்டிஸ்டோட நடிக்கும் போது இந்த பயம்னு கொஞ்சம் கண்டிப்பா இருந்திருக்கு. கண்டிப்பா நிறையவே இருந்தது. எனக்கு என்னன்னா ஃபர்ஸ்ட் டேவே கொண்டு போயிட்டு ஃபர்ஸ்ட் டே ஷூட்டே வந்து கோயம்பேடு மார்க்கெட். ஓகே. அந்த க்ரௌட்ல போயிட்டு ஃபர்ஸ்ட் டேவே நான் நடிக்கணும்னு சொன்னாங்க. காய்கறி விற்கிற மாதிரி. அதெல்லாம் எனக்கு சுத்தமா அதை பத்தி தெரியாது. காய்கறியே எனக்கு சில டீட்டெயில்ஸ் தெரியாது எனக்கு. இதுதான் ஃபர்ஸ்ட் டேவே பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவர் ரொம்ப ஹாப்பி ஆயிட்டாரு. ஓகே, இதுக்கப்புறம் நீங்க பண்ணிடுவீங்கன்னு சொல்லிட்டு எதுவாக இருந்தாலும் வந்து சீன் சொல்லிடுவாரு, டைலாக் பேப்பர் கையில் கொடுத்துருவாங்க, அது கூட பண்ணுங்கன்றாங்க. ஹீரோ ஓரியன்டட் சப்ஜெக்ட்னு நல்லாவே தெரியுது. பட் ஹீரோயினுக்கு இந்த படத்துல உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்கோப் இருந்திருக்கு இந்த படத்துல நடிக்கிறதுக்கு? நான் இல்லன்னா ஹீரோ இல்ல, அந்த மாதிரியான ஒரு ஈக்குவலா பேலன்ஸ்டா இருக்குன்னு சொல்லலாம் படத்துல. ஓகே. சோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர். ஆனா ஊர்ல யாருமே ஒரு பொண்ணு கூட இவருக்கு பார்க்க மாட்டாரு. நான் பார்க்க மாட்டேன் இல்ல, என்ன யாரும் பார்க்க மாட்டாங்க. ஆக்சுவலா அந்த லைனே அதான். பட் இவங்களுக்கு மட்டும் தான் என்ன பிடிக்கும். உங்களுக்கு மட்டும் பிடிக்குது. எதனால அவர் பிடிக்குது உங்களுக்கு? அது நீங்க படத்துல பார்க்கணும். எதுக்கு நான் பிடிக்கிறேன், பிடிச்சப்புறம் என்ன ஆகும், சோ என்ன ஆமா இவரோட லைஃபே மாறும். சோ அது எதுக்கு மாறும், சோ அந்த மாதிரி ஒரு டிராவல் போயிட்டு இருக்கு. சோ இது வந்து ஒரு அழகான கமர்ஷியல் படம். இந்த படத்துக்கு தேவையான எலிமெண்ட்ஸை கொண்டு வரதுக்கு நீங்க எப்படி ஒரு ஹீரோவா உங்களை தயார்படுத்திக்கிட்டீங்க? பிஃபோர் தட் மூவி ஸ்டார்ட் ஆகுது முன்னாடி ஃபைட் கிளாஸ் டைரக்டரே வந்து ஜாயின் பண்ணி விட்டாரு. அதுக்கு முன்னாடி நான் டான்ஸ் கற்றுக்கிட்டேன் நடிகர் சங்கத்தில். அப்போது வந்து அதுக்கு முன்னாடி நான் காலேஜ் பண்ணும்போது பாக்ஸிங் கற்றுக்கிட்டேன். எனக்கு எல்லாமே ஓவரால் எல்லாமே கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. அதுக்கப்புறம் டைரக்டர் சார் வந்து இந்த கேரக்டர் இப்படித்தான் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணிட்டார். அதுக்கு முன்னாடி அவர் ரெடி பண்ணார் என்ன. எப்படின்னா நான் கொஞ்சம் லீனாக இருந்தேன், நல்லா வெயிட் போடணுன்னாங்க. அந்த கேரக்டர் அப்படி தான் இருக்கணும், அந்த பையன் அப்படி தான் இருக்கணும்னாங்க. அது கொஞ்சம் அதுக்கு உண்டான ரெடி பண்ணாங்க. ஹேர் நல்லா க்ரோ பண்ணிவிட்டு தாடியெல்லாம் வளர்த்துட்டு பயங்கரமாக பார்த்தாலே காட்டாம மாதிரி இருக்கணும்ட்டாங்க. பட் நல்ல ஒரு விஷயத்தில் தப்பிச்சேன். லுங்கிலாம் கட்டல, ஜீனு அந்த மாடர்ன் கெட்டப் தான். அதுக்கு உண்டானது எல்லாமே நல்லா போச்சு. எனக்கு அத்த மகளையும் மாம மகளையும் பார்க்கணுமாடா மொத்தமா, அந்த நாளுக்கு தாண்டா திருவிழான்னு பேரு வச்சாம் பொருத்தமா. அத்த மகளையும் மாம மகளையும் பார்க்கணுமாடா மொத்தமா, பொண்ணு மாப்புள்ள பார்க்க ஜாதகம் கேட்க இந்த இடம் போல கிடைக்குமா.
ஆட்டத்தை பாரு, நோட்டம் விடும் ஆட்டத்தை பாரு, ஆணும் பொண்ணும் சேர்ந்து வருதே அருமதான், அத பாக்குற அத்தனை கண்ணுகளுக்கும் பெருமதான். அத்த மகளையும் மாம மகளையும், ஏ அத்த மகளையும் மாம மகளையும் பார்க்கணுமாடா மொத்தமா, அந்த நாளுக்கு தாண்டா திருவிழான்னு பேரு வச்சாம் பொருத்தமா. ஸ்ருதி, உங்களுக்கு படங்கள் நடிச்ச அனுபவம் ஏற்கனவே இருக்கு. ஓரளவுக்கு எல்லா இண்டஸ்ட்ரியுமே இப்போ ஸ்டடி பண்ணியிருப்பீங்க. அண்ட் பீயிங் அ நான் தமிழியன், இப்போ தமிழில் ஒரு ஹீரோயின் டாப்க்கு வரணும், ஒரு நல்ல இடத்தை சஸ்டெயின் பண்ணணுன்றதுக்கு எந்த மாதிரி தகுதிகள் இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நான் இதுவரைக்கும் பார்த்த எல்லா படத்திலும் ஸோ என்னன்னா அந்த நேட்டிவிட்டி சஸ்டெயின் பண்றாரு. என்ன பார்த்தாலும் ஒரு நேட்டிவிட்டி. இப்போ தமிழ்நாடுல ஒரு மதுரை பொண்ணு எப்படி இருக்கிறாரு, ஒரு கொடைக்கானல் பொண்ணு எப்படி இருக்கிறாரு, ஒரு சென்னை பொண்ணு எப்படி இருக்கு. ஸோ அது நேட்டிவிட்டிக்கு டைரக்டர் ஷேப் பண்றாரு. ஸோ இந்த நேட்டிவிட்டி எனக்கு ரொம்ப பிடிச்சிட்டு. ஆக்சுவலி என்னன்னா இப்போ இந்தியா பார்த்தா, இப்போ நீங்க பாம்பேக்கு போ, பெங்களூர் போ, ஒரு மாடர்ன் லைஃப் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ இது சஸ்டெயின் பண்றது தமிழ்நாடு தான். ஒரு ட்ரெடிஷ்னல் காப்பாற்றுறது தமிழ்நாடு தான். ஸோ தமிழ் அண்ட் கேரளா இஸ் மோர் ஆஃப் நேட்டிவிட்டி. ஸோ அதுக்கு ஆக்ட்ரஸ்க்காக ஒரு ஆக்ட் பண்றதுக்கு நல்ல பிளாட்ஃபார்ம் இது தமிழ்நாடு. ஸோ அதனால தான் எனக்கு தமிழ்ல படம் பண்றதுக்கு ரொம்ப பிடிக்கும். பட் இப்போ நான் என்ன பார்த்துருக்கேன்னா, ஒரு பொண்ணு டேலண்ட் இருக்கணும், ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் இருக்கணும். அது இருந்தா ஹார்ட் ஒர்க் பண்ண. பிகாஸ் இஃப் யூ சி அஞ்சலி, இஃப் யூ சி தமன்னா அண்ட் எவ்ரி ஒன், தே ஆல்சோ ஸ்ட்ரகிள்ட். அவர் 3-4 வருஷம் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டே இருந்தார். அது அப்புறம் டேலண்ட் இருந்தா தே வென்ட் டு டாப். ஸோ அதனால தான் டேலண்ட் இருந்தா இங்க சக்சஸ் ஆயிடும். ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி டு ஒர்க் இன் தமிழ். நல்ல விஷயம் இல்ல, தமிழ்நாடு சேராதவங்க ஒருத்தவங்க இவ்வளவு விஷயம் ஷீஸ் ரூட்டட் டு த கல்ச்சர்னு போது ரொம்ப பெருமையா இருக்கு எங்களுக்கு. பொதுவா ஒரு ஹீரோன்னு பாத்தீங்கன்னா நிறைய இன்ஸ்பிரேஷன் நிறைய படங்கள்ல இருந்து எடுத்துப்பாங்க, நிறைய கேரக்டர்ஸ்ல இருந்து எடுத்துப்பாங்க. ஸோ உங்களுக்கு ஒரு டெபியூ ஆக்டரா யாராவது ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் இருப்பாங்க, இவரை மாதிரி நம்ம ஒரு நாள் வரணும்ட்டு, அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஹீரோ பத்தி சொல்லுங்க. எனக்கு எப்பவுமே பிடிச்சது தலை. ஓகே. ஏன்னா சினிமா பேக்ரவுண்ட்ல இல்லாத ஒருத்தவங்களுக்கு எல்லாருக்குமே கண்டிப்பாக அவரை பிடிக்கும். அந்த மாதிரி பண்ணணும், வரணும், அது ஆண்டவன் கையில் தான் இருக்கு. பட் நல்லா பண்ணணும் மட்டும் அது ஆசை இருக்கு. ஓகே. ஸோ இப்போ நீங்க ஒரு படம் நடிச்சு முடிச்சிட்டீங்க, அது ரிலீஸ் ஆயிடுச்சு. இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் உங்களோட ஸ்ட்ரென்த் என்னன்ட்டு. இப்போ உங்க ஃப்ரெண்ட்ஸே கூட சொல்லியிருப்பாங்க, நீ இது நல்லா பண்ற, ஃபைட்ஸ் நல்லா பண்ற, சாங் சீக்வன்சஸ், டான்சிங்லான்ட்டு. ஸோ உங்களுக்கு பர்சனலா நீங்க எதுல நல்லா வந்து பெர்ஃபார்ம் பண்ணிருக்கீங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? எனக்கு ஆக்ஷன் நல்லா வந்தது, அது எனக்கு அது ரொம்ப பிடிச்சது. ஓகே. அது கொஞ்சம் ஈஸியாக இருந்தது எனக்கு. டான்ஸ் ஓரளவுக்கு ஓகே பண்ணிட்டோம், அதனால் ரொம்ப தப்பாக தெரியாது. ஆக்டிங் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே ஜீவன் சார் தான். எனக்கு ப்ளஸ்ன்னு பார்த்தா ஆக்ஷன். எந்த அளவுக்கு ஒரு கம்ஃபர்ட் இருந்தது உங்களுக்கு நடிக்கும் போது ரெண்டு பேரும்? அதாவது அவர் ஒரு புது ஹீரோ, நீங்களும் வந்து ஓரளவுக்கு புது ஹீரோயின் தான், யூ நாட் சோ யூஸ் டு தி இண்டஸ்ட்ரின்னு சொல்லலாம். ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்து நடிக்கும் போது எந்த அளவுக்கு என்ன மாதிரி விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க உங்களுக்குள்ள? எனக்கு ஏதாவது பிரச்சனை இருந்துச்சா நான் சொன்னேன், அமர் ஐ எம் ஃபீலிங் லைக் திஸ். ஸோ அப்போ வந்து எனக்கு ஏதாவது அன்கம்ஃபர்டபுள்னஸ் இருந்தா இவர் போய் டைரக்டர் சார் இப்படி இப்படி இருக்கு, இப்படி இப்படி இருக்கு, அந்த ஒரு கொஞ்சம் he is to convince the director. So அந்த மாதிரி he was that friendly. அது டைரக்டர் வந்து ரொம்ப சாலிடா எடுத்துக்கிட்டு அதுல வர்க் பண்ணுவாரா எப்படி? ஆக்சுவலி என்ன பண்ணாரு, டயலாக்ஸ் எல்லாமே கொடுத்து இந்த மாதிரி சீன் இருக்கு, இதுதான் வேணும் எனக்கு. ஸோ அப்படி சொல்லி போயிடாரு. ஸோ அது அப்புறம் நாங்க ரெண்டு பேரும் உக்காந்து ஓகே இப்படி சொல்லலாம், இப்படி சொல்லலாம், இப்படி மாடுலேஷன் பண்ணலாம், இப்படி இம்ப்ரூவைசேஷன் பண்ணலாம். ஸோ அது அப்புறம் ரியர்சல் மானிட்டர் டைம்ல நாங்க காட்டும் போது டைரக்டர் சொல்றாரு, இல்ல இது வேணாம், இல்ல இது போதும், இது நல்லா இருக்கு, இம்ப்ரூவைஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி சொல்லி 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 So we used to go for take. So அமரன் வந்து உங்களுக்கு ஒரு மீடியேட்டரா வந்து நிறைய விஷயங்கள் ஹெல்ப் பண்ணிருக்காரு உங்களுக்கு நடுவுல. ஓகே, இட்ஸ் நைஸ். அண்ட் இந்த படத்துக்கு வந்து ஒரு பெரிய ஸ்ட்ரென்த்னு பாத்தீங்கன்னா காஸ்டிங். சம்பத், ஆஷிஷ் வித்யார்த்தி, நிறைய பேர் இருக்காங்க. கண்டிப்பா ஆஸ் லெஜெண்ட்ஸ் அவங்க கிட்ட இருந்து நீங்க நிறைய விஷயங்கள் கத்துட்டு இருந்திருப்பீங்கன்னு சொல்லலாம். அவங்களுக்கான பர்சனலா வந்து உங்ககிட்ட சொன்ன விஷயங்கள், அதாவது நீ இந்த விஷயம் இம்ப்ரூவைஸ் பண்ணிக்கிட்டா நல்லா இருக்கும், இது சரியில்லை அப்படின்னு சொன்ன விஷயங்கள் ஏதாவது இருக்கா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்குமே தெரியாது இந்த மூவில நான் வந்து இதுக்காக தான் அந்த உடம்பு பெருசா ஆக்கியிருக்கேன்னு தெரியாது. ஓகே, யாருக்குமே தெரியாது. பிஃபோர் ஆடியோ ரிலீஸ் வரைக்கும் தெரியாது. ஆடியோ ரிலீஸ் பண்ணும்போது அந்த ஸ்டேஜில் தான் டேரக்டர் சொன்னார், இது இந்த ஹீரோவை நான் வந்து இதுக்காக நான் இது பண்ணேன். பட் எல்லாருமே கேட்டாங்க, என்ன ஆச்சு ஹீரோ மட்டும் ஏன் குண்டா இருக்காரு அப்படின்னு. பட் அதை வந்து சம்பத் சார் சொன்னார், ஆக்ஷன் உங்களுக்கு எல்லாமே நல்லா வருது, ஏன் வந்து கொஞ்சம் ஃபேட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது பப்ளியா அப்படி. இல்லை சார் அது கடைசியாக சொல்கிறேன் அப்படி இப்படி. பட் அதே மாதிரி கஞ்சா கருப்பு நான் வந்து எப்பவுமே வந்து
காமெடி சீன்ஸ் பண்ணும்போதே வந்து என்னை ஃபஸ்ட்டு சொன்னது அவர் தான். நீ ரொம்ப நல்லா பண்ணுற, உன்னை பார்த்தா புதுசு மாதிரி தெரில, பட் ரொம்ப நல்லா பண்ணுற, நல்லா இம்ப்ரூவ் பண்ணிக்கோ, இது நல்லா வரும் அப்படின்னு மட்டும் சொன்னார். உங்களுக்கு இது ஃபர்ஸ்ட் படம்ன்றதுனால கண்டிப்பா நிறைய இடங்கள்ல இருந்து கேரக்டர்ஸ்ல இருந்து இன்ஸ்பிரேஷன்லாம் எடுத்திருப்பீங்க, ஹோம்ஒர்க் நிறைய பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த வகையில நீங்க பார்த்த படங்கள், இந்த கேரக்டருக்கு ரிலேட்டிவா பார்த்த படங்கள் ஏதாவது இருக்கா? எனக்கு நான் ஆக்ட் பண்ணும்போது ஞாபகம் இந்த ஒரே கேரக்டர் கார்த்தி. ஓகே. பருத்தி வீரன். அந்த ஒரு கேஷுவலாக இருக்கணும், ஒரு மாதிரி தெனாவட்டாகவும் இருக்கணுங்கிறது தான் அந்த கேரக்டரு. அப்போது வந்து எனக்கு அது பண்ணும்போதில் எனக்கு அது மட்டும் தான் நான் வந்தது. ஆக்சுவலாக டேரக்டர் எனக்கு கதை சொல்லும் போதும் எல்லாத்தையும் சொல்லும் போது சொன்னது என்னென்னா, இது ஒரு மாஸ் ஹீரோ பண்ணனுடைய கதை, அது ஒன்று தான் சொன்னார். பட் நியூ ஃபேஸ் பண்ணும்போது எல்லாத்தையும் இவர் பண்ணணும்னு சொன்னார். ஒரு ஃபஸ்ட்டு கண்டிஷன் போட்டார், எல்லாமே பண்ணணும், ஆக்ட் பண்ணணும், ஃபைட் பண்ணணும், டான்ஸ் பண்ணணும், எல்லாமே பண்ணணும். அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணால் இவர் நம்ம ஜெயிச்ச மாதிரி. ஏன்னா இவர் எங்கிட்ட சொன்னது அதான், நான் என்ன வேணால் பின்னாடியிலேருந்து பண்ணுவேன், பட் ஸ்க்ரீனில் பண்ண போகிறது நீங்கள் மட்டும்தான், சொல்கிறது கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா போதுன்னாரு. பட் மூவி முடிஞ்சு ஒரு நாள் என்கிட்ட அவர் எடிட்டிங் பண்ணிகிட்டு இருக்கும்போது எனக்கு கால் பண்ணி நேரில் கூப்பிட்டு சொன்னார், எனக்கு எடிட் பண்ண ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்படின்னாரு. என்ன சார் அப்படின்னா, இல்லை எனக்கு ரொம்ப நல்லா இருக்கு, பிடிச்சிருக்கு படம், ரொம்ப கரெக்டாக பண்ணியிருக்கீங்கன்னாரு. நான் சொன்னேன், இந்த ஒரு வார்த்தை எனக்கு போதும் சார் அப்படின்னு. என்னென்னமோ நடக்குதே, பொண்ணு ஒண்ணு என்ன பார்த்து சிரிக்குதே, என்னென்னமோ நடக்குதே, பொண்ணு ஒண்ணு என்ன பார்த்து சிரிக்குதே, பட்ட பகல் கனவா பக்கத்துல நிலவா, என் மனசு ரெக்க கட்டி பறக்குதே, அவ கண்ணு ரெண்டும் வந்து என்ன அம்பா குத்துதே, இடி மின்னல் புயல் மழை வந்து ஒன்றாய் தாக்குதே. என்ன செய்வேன் நான், என்ன செய்வேன், என்னென்னமோ நடக்குதே, பொண்ணு ஒண்ணு என்ன பார்த்து சிரிக்குதே. ஹீரோக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்கோ உங்களுக்கும் ஈக்குவல் வெயிட்டேஜ் இருக்கு. ஸோ ஏதாவது ஒரு சீன் ரொம்ப அவுட்ஸ்டாண்டிங் அண்ட் சிக்னிஃபிகண்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து ஏதாவது ஒரு சீன் இருக்கா இந்த படத்துல? அது நான் ஃபிலிம் பார்க்கும்போது எல்லாமே ஸோ பார்த்த அப்புறம் இல்லை இது நல்லா பண்ணிடுவேன், இன்னும் கொஞ்சம் இது இன்டென்சிட்டி, இன்னும் கொஞ்சம் டெப்த் போட்டா, இன்னும் கொஞ்சம் எமோஷன்ஸ் போட்டா. ஸோ ஆஸ் அன் ஆர்டிஸ்ட் யாருமே சாட்டிஸ்ஃபைடு இருக்க மாட்டாரு அவர் பெர்ஃபார்மன்ஸ் பத்தி. இப்போ நீங்க தான் இந்த எபிசோட் டிவியில் பார்க்கும்போது இந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்கலாமே அந்த உங்களுக்கு தோணுச்சு. ஸோ அந்த மாதிரியே எனக்கு கூட. ஸோ ஐ எம் நெவர் பி சாட்டிஸ்ஃபைட் வித் மை ஒர்க். இது இம்ப்ரூவைஸ் பண்ணணும், இது இம்ப்ரூவைஸ் பண்ணணும் அப்படிதான். பட் எனக்கு ரொம்ப குஷியான விஷயம்னா சம்பத் சார் ஆக்சுவலி நான் வந்து ஆல்ரெடி ஒர்க் பண்ணியிருக்கேன் அண்ட் ரொம்ப ஜாலியா மனுஷன். பிகாஸ் ஈவன் ஹீ இஸ் அ கன்னடிகா. ஸோ நாங்க ரெண்டு பேரும் கன்னடத்துல பேசி ரொம்ப ஹீ இஸ் வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட். ஸோ ஹீ வாஸ் லைக் எல்லா ஷார்ட் எல்லாம் முடிஞ்ச அப்புறம் ஹீ வாஸ் லைக் சின்ன மீன்ஸ் இன் கன்னடா தங்கம் வா இங்க. ஸோ போனேன், அதுக்கப்புறம் ஹீ இஸ் லைக் ஹீ ஜஸ்ட் ஹக் மீ அண்ட் நல்லா பண்ணேன். ஸோ இதுதான் வேணும் ஒரு ஆர்டிஸ்ட்க்கு. அது ஒரு எவ்வளோ ஒரு ஐ ஜஸ்ட் ஒரு இட் வாஸ் ஜஸ்ட் லைக் யூ நோ ஐ வாஸ் ஸோ ஹாப்பி. அந்த ஹாப்பினஸ் எப்படி சொல்றது தெரியல எனக்கு இப்போ. பட் அந்த மொமெண்ட் ஐ வாஸ் லைக் யா ஐ ஜஸ்ட் ஒன் ஹிஸ் ஹார்ட். இதே மாதிரி நீங்க மேலும் மேலும் நிறைய படங்கள் பண்ணணும் அண்ட் அமரா ஒரு பெரிய சக்சஸ் ஆகிறதுக்கு உங்க ரெண்டு பேருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் பீயிங் ஆன் தி ஷோ. ஒரு ரொம்ப சந்தோஷமா இருந்தது, நிறைய விஷயங்கள் இந்த படத்தை பத்தி நீங்க ஷேர் பண்ணிட்டதுல ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச். இந்த படத்துடைய டைட்டிலே பார்த்தீங்கன்னா ஒரு பிரம்மாண்டமான ஒரு ரொம்ப சூப்பர் ஹிட்டான பாடல் வரியை தான் டைட்டிலாக வச்சிருக்காங்க. அண்ட் எஸ், இன்னைக்கு நம்ம செட்டுக்கு வந்திருக்கிற படத்துடைய டீம் பனி விழும் மலர்வனம். மான, குரங்கு, ஆக்காட்டி பறவை இதெல்லாம் கத்துச்சுன்னா இங்க எங்கேயும் பக்கத்துல புலி இருக்குன்னு அர்த்தம். இன்னைக்கு இந்த படத்துடைய ஹீரோவான அபிலாஷ் அண்ட் முக்கியமான கதாபாத்திரத்துல நடிச்சிருக்கிற விஷால்
அண்ட் இந்த படத்துக்கு டைரக்டரான ஜேம்ஸ் டேவிட வெல்கம் பண்ணலாம். ஹலோ சார், வெல்கம் டு தி ஷோ. ஹலோ. ஹாய். ஹாய். எப்படி இருக்கீங்க விஷால்? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்களா? ஓகே, சூப்பர். ஸோ சார், உங்ககிட்ட இருந்து ஆரம்பிக்கணும். ஏன்னா நீங்கள் தான் இந்த படம், இந்த கதை உருவானதுக்கு ஒரு முக்கிய காரணம். ஸோ பனி விழும் மலர்வனம் இந்த படம் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆயிருக்கு, இப்போ ரொம்ப நல்ல சக்ஸஸ் ஆயிருக்கு. ஸோ எப்படி இருக்கு உங்களுக்கு இந்த ஃபர்ஸ்ட் படமே இந்த அளவுக்கு ஒரு சக்ஸஸ் ஆனதுல எவ்வளோ சந்தோஷம்? ஒரு படம் வந்து டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும்னு நினச்சோம். டிஃப்ரெண்ட்டாக பண்ணால் எப்பயுமே வந்து நல்ல வரவேற்பு தமிழ்நாட்டில் கிடைக்கும். கண்டிப்பாக அந்த வரவேற்பு கிடைச்சிருக்கு. ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். டோட்டல் டீமும் வந்து ஒரு நல்ல பெரிய சக்ஸஸ் கட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஓகே. ஃபஸ்ட்டு வந்து இவ்வளவு பிரம்மாண்டமாக பண்ணணும்னு நினைக்கல. ஓகே. அப்புறம் வந்து இது பிரம்மாண்டமாக பண்ணணும் பிளான் பண்ணோம். ஃபஸ்ட்டு சேலஞ்சு வந்து டைகர் தான். இப்போ இங்கே இந்தியாவில் வந்து அது கிடையாது. டைகர் வந்து ட்ரைன்டு டைகரே கிடையாது. ஜூவில் இருக்குது, அவ்வளோதான், ஃபாரஸ்ட்டில் இருக்குது. ஸோ இது என்ன வெளிநாட்டில் போய் தான் எடுத்து ஆகணும்னா ஹாலிவுட்டில் போய்ட்டு ஹேங் ஓவர் படத்தில் நடித்தது. இப்போ அதுக்கு வந்து இங்கேருந்து நாங்கள் ஸ்டோரி போர்டு பண்ணி இது பண்ணி இங்கேருந்து அங்கே போய் இது பண்ணி இன்சூரன்ஸ் பண்ணி அது பெரிய இது அதை ஷூட் பண்ணி இது பண்ணுறது, கிராஃபிக்ஸுக்கான சில இதெல்லாம் இருக்குது. அது வந்து தொழில்நுட்ப முறையில் இணைக்கணும். இங்கே லைவ் டைகர் தான். அதுக்கு ஒரு 6 மாதம் ஆச்சு. அது ஒரு மிகப்பெரிய சேலஞ்ச் ஆச்சு. அது போக போக பெரிய டெவலப் ஆச்சு. அப்புறம் வந்து அந்த படத்தில் அந்த மரம் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்காக வந்து பெரிய கஷ்டப்பட்டு தேடணும். லொக்கேஷனை பார்த்த பிறகு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து நிறைய ஐடியாஸ் வந்துச்சு. ஸோ எந்த ஒரு விஷயத்தையுமே இங்கே நம்ம சாதாரணமாக காமிச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் அந்த லொக்கேஷனுக்கு பின்னணியாக நாங்கள் கதையை சேஞ்ச் பண்ணல ஒளி, அந்த காட்சி அமைப்பை நிறையா சேஞ்ச் பண்ணோம். இப்போ வந்து அந்த ஒரு ஷாட்டு கேட்குற அந்த மலை உச்சியில் அவங்க நின்றுட்டு அந்த ஒரு ஷாட் ரொம்ப பிரமிப்பாக இருக்கும். இது சும்மா ஒரு ஷாட் எடுக்க வேண்டாம், ஸோ அந்த மலை உச்சியில் எட்ஜில் போய் நிற்கணும் அப்படின்னு பிளான் பண்ணுவோம். அப்படி வந்து ஒவ்வொரு இடத்துலையும் அந்த லொக்கேஷன் சர்வை டெவலப் ஆகிட்டே வந்துச்சு கதை. அண்ட் அபிலாஷ், உங்களுக்கு வந்து ஹீரோவா திஸ் இஸ் தி ஃபர்ஸ்ட் மூவி. கண்டிப்பா. அண்ட் ஏற்கனவே வந்து நீங்க ஸ்கிரீன் அப்பியரன்ஸ் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்கு. ஸோ அது என்ன படம்னு நீங்களே கொஞ்சம் சொல்லிடுங்க. அந்த ரோலை பத்தி கொஞ்சம் அப்படியே சொல்லிடுங்க எங்களுக்கு. இதுக்கு முன்னாடி கௌதமேனன் சாரோட மூவியில் நீதானே என் பொண்ணு சொந்தம் படத்தில் ஒரு கேரக்டர் ரோல் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் டேவிட் சார் மூலியமா பனிவிழும் மலரணும் கிடைச்சது. கோயின்சிடன்ஸ் என்னாச்சுன்னா ரெண்டுமே வந்து ஒரே படத்துலேருந்து வந்த பாடலுடைய வரிகள். நீலவெல்லாம் நித்யான்ற படத்துலேருந்து ஆக்சுவலாக கோயின்சிடன்ஸாக அது அமைஞ்சது. ஸோ அப்படிதான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. தருண்ற கேரக்டர் பண்ணியிருக்கேன் பனிவிழும் மலரணும்ல. ஸோ இப்போ தேட்டரில் நல்லபடியாக நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைச்சிட்டு இருக்குன்ற போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அதுவும் ஃபர்ஸ்ட் படத்தில் நல்ல அவுட்புட் வந்திருக்குன்ற போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு ஹீரோவா எந்த மாதிரிலாம் எஃபோர்ட் எடுத்து இந்த படத்துக்காக நீங்க உங்களை தயார் பண்ணிக்கிட்டீங்கன்னு சொல்லுங்க. இது ஹீரோவுக்கும் அந்த ஒரு கேரக்டருக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே இம்பார்ட்டண்ட்டான ஒரு இதுதான். ஒரு மூவியில் வந்து ஒரு ஹீரோனோ இல்லை ஹீரோயினோ அந்த மாதிரி இல்லாமல் இட்ஸ் எ கேரக்டர் பேஸ்டு தான் எல்லாருமே பண்ணுறது. என்னென்னா அந்த ஒரு லெங்க் ஆஃப் பீரியட் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி இருக்குது, அவ்வளோதானே தவிர. பட் ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹோம் ஒர்க் மாதிரி இல்லாமல் எல்லாமே சொல்ல போனால் முக்கால்வாசி டைம் அது வந்து ஃபாரஸ்ட்டில் எடுத்த மூவி. ஸோ அந்தந்த டைமில் வந்து அதான் சென்னை போர்ஷன்ஸ் கொஞ்சம் வரும், காட்டுக்குள்ள விட்டுட்டோம். அதுதான். ஸோ அந்தந்த டைமில் உங்களுக்கு ஃபாரஸ்ட்டில் அப்பப்போ நடக்கிற அந்த சுச்சுவேஷனே ஒரு ஹார்ட்ஃபுல்லான ஜாபாக இருந்தது, ஒரு அட்வென்ச்சரஸாக இருந்துச்சு. கண்டிப்பாக இருந்தது. கண்டிப்பா. ஆனா எல்லாரோட டீம் சப்போர்ட் இருந்ததுனால ஜாலியாவே நல்லபடியா வந்துருச்சு. வண்டர்ஃபுல். சோ ஒரு அருமையான படத்தை கொடுத்துருக்கோன்ற சந்தோஷம் உங்க 2 பேர் முகத்துலயும் தெரியுது. பட் ஆனா அவர் ஒருத்தர் சைலண்டா ரொம்ப நேரமா உட்காந்துருக்காரு. சோ அவரை நோண்டலாம் கொஞ்சம். சோ விஷால், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே. ஸோ உங்களோட பியூட்டிஃபுல்லான ஃபர்ஸ்ட் மூவி ரிலீஸ் ஆயிடுச்சு. எப்படி இருக்கு அந்த ரியாக்ஷன்? எப்படி இருக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து? உங்க டீச்சர்ஸ் எல்லாம் என்ன சொன்னாங்க? ஃப்ரெண்ட்ஸ் டிஷர்ட்லாம் நல்லா இருக்கு சொன்னாங்க. எல்லாரும் பார்த்துறாங்க. என் ஃப்ரெண்ட் எல்லாம் சொன்னான். உன் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன சொன்னாங்க? சூப்பரா இருக்கு படம்னாங்களா? நீ என்ன படிச்சிட்டு இருக்க? நீ என்ன கிளாஸ் படிக்கிற? செகண்ட் ஸ்டாண்டர்டா? ஓகே. ஸோ கிளாஸ் எல்லாம் அப்படி கட் அடிச்சுட்டு ஷூட்டிங்லாம் போனியா எப்படி? லீவ் போட்டு போனேன். லீவ் போட்டு போனியா? லீவ் லெட்டர்லாம் கொடுத்துட்டு தான் பண்ணல. லீவ் லெட்டர்லாம் கொடுத்துட்டு போனியா? ஓகே. ஸோ டீச்சர்ஸ்லாம் ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க உனக்கு ஆக்டிங்ல நீ போனோன்னு ஒன்று? ஆமா. ஓகே. ஸோ இவங்கெல்லாம் அபிலாஷ் எந்த அளவுக்கு உனக்கு ஹெல்ப் பண்ணாரு? திட்டுவாரா ஷார்ட் எடுக்கும் போதெல்லாம்? இல்ல, எதுவுமே சொல்ல மாட்டாரா? அடிப்பாரு. அடிப்பாரா? ஏன் அடிப்பாரு உன்ன? பாதி படத்துல தூக்கி வச்சுட்டு சுத்தி இருக்கேன். நல்லா பண்ணணும்னு அடிப்பாரா? நீ நானும் ஃப்ரெண்டு தான். அது எப்படிங்க நீங்க உங்களுக்கு ஈக்குவலா ஒரு ரோல் பண்ணிருக்காரு, அது எப்படி நீங்க அப்படி அடிக்கலாம்? ஓகே. எனிவே சார், ஒரு பெரியவங்க கிட்ட இருந்து வந்து ஒர்க் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுங்கிறது ரொம்ப ஈஸியான விஷயம், சொல்லி புரிய வச்சிடலாம். பட் ஒரு குழந்தைக்கு உங்களுக்கு என்ன வேணும்னு புரிய வச்சு எப்படி சார் உங்களால அவனை நடிக்க வைக்க முடிஞ்சது? அதான் இப்போ நீங்கள் கேட்குற கேள்வி, இந்த பயம் எனக்கு படம் ஆரம்பிக்கிறப்ப பயங்கரமாக இருந்துச்சு. எல்லா கேரக்டரோட பெரிய சேலஞ்சு. புலி கூட எனக்கு ஈஸியாக எப்படி கிடச்சிரும்.
இந்த சின்ன பையன் கரெக்டாக பண்ணணும் அப்படின்ட்டுச்சு. அப்புறம் ஆடிஷன் வச்சு பார்க்குறப்ப பண்ணால் இருந்தால் கூட எனக்கு சின்ன ஒரு பயம் இருந்துச்சு. ஏன்னா ஃபஸ்ட்டு படம் எனக்கு. ஆனால் இப்போ எல்லாரும் படம் பார்த்துட்டு சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு படம் ஆச்சரியமாக இருக்குது, நல்லா பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து இங்கே நல்லா பண்ணுறான், ஸ்பாட்டில் எப்படி பண்ணுவான், அந்த கரெக்டாக அந்த டைமிங்கில் எல்லாமே பண்ணணும், ஆக்ஷன் டயலாக்லாம் பண்ணணும்னா சூப்பராக பண்ணிட்டான். வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் டயலாக் விட்டாலாம் எடுத்து கொடுப்பான். ஆமாம், எல்லா டயலாக்கும் சேர்த்து பேசுவாப்ல. ஷூட்டிங் நடந்து அங்கிள் டயலாக் தப்பு விட்டாங்க அப்படின்றான். இதுல என்ன விஷயம்னா இவரோட வேலையும் சேர்ந்து வேற பாப்போம். டேக் ஆக்ஷன் எல்லாமே இவரே சொல்லிடுறாரு. இங்க கேமரா சொல்லிட்டு இருக்கும்போது இவன் வந்து ஆக்ஷன் அப்படின்றான். ஒரு கோடைரக்டர் மாதிரி வந்திருக்காரு. நீ பண்ணுவியா ஆக்ஷன் கட்லாம் சொன்னியா? ஒரு குழந்தை ரொம்ப தைரியமா இந்த படத்துல நடிச்சிருக்குன்றது உண்மையாவே கண்டிப்பா அப்ளாஸ் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் சொல்லலாம். சோ நீ சொல்லு விஷால், புலி எல்லாம் உனக்கு பயமே இல்லையா கொஞ்சம் கூட? இல்லவே இல்லையா? ஃப்ரெண்ட் ஆயிட்டியா அந்த புலியோட? அந்த புலி சில சாத்துல வெளியூர் போய் எடுத்தாங்க, சில சாத்துல சிஜி பண்ணாங்க. ஓகே, சோ உனக்கு கொஞ்சம் கூட பயமே இல்ல? இல்ல. ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். இந்த படம் மேலும் பெரிய அளவுல வெற்றி பெறணும். அண்ட் அபிலாஷ் கங்க்ராட்ஸ். அண்ட் நிறைய சூப்பரான ரோல்ஸ் நீங்க பண்ணணும். அண்ட் நீயும் நிறைய ரோல்ஸ் பண்ணணும். ஓகேவா? அடுத்து என்ன ஒரு டைனோசரா புலி மாதிரி? ஓகே, இட் வாஸ் a wonderful pleasure having you on the show. Thanks a lot. Thank you. ஓகே, சோ இன்னைக்கு பனி விழும் மலர்வனம் படத்துடைய டீம் ரொம்ப ஜாலியா நம்ம கிட்ட இந்த படத்தை பத்தி நிறைய விஷயங்கள் பேசினாங்க. சோ கண்டிப்பா ஃபேமிலியோட நீங்க பார்த்து என்ஜாய் பண்ண வேண்டிய ஒரு வித்தியாசமான படம் இது. சோ சீக்கிரம் இந்த படத்தை பாருங்க தியேட்டர்ல போயிட்டு. இதே மாதிரி அடுத்த வாரம் இன்னொரு செட் ஆஃப் மூவிஸோட உங்களை நான் மீட் பண்ற வரைக்கும் இட்ஸ் மீ தீபிகா signing off. Take care, see you, bye bye.